நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரர் பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 716வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டேயில் மெயினாக சூரியனை பற்றி சொல்ல வேண்டியிருக்கும். பட் சூரியனை பற்றி சொல்லும்போது ஏன் பஞ்சாயனை பற்றி முதல்ல சொல்லக்கூடாதுன்னு ஐ தாட் ஆஃப். கிருஷ்ணகுமாரோட காத்தால பேசியிருந்தேன். நீங்கள் சூரியனை பற்றி சொல்லுங்க மாமா, ஆதித்ய கதியத்தை பற்றி சொல்லுங்கன்னா. ஸோ அப்படி சொல்லும்போது தனியாக சூரியனை பற்றி தனியாக சொல்கிறத விட பஞ்சாயுதன பூஜைன்றது ஒவ்வொரு கிரகத்துலையும், எஸ்பெஷலி பிராமின் வீட்டில் அந்த காலத்தில் அதான் மெயினாக. மிச்ச பூஜைகள்லாம் இருக்கிறதோ இல்லையோ, பஞ்சாயுதன பூஜை செட்டு அது காஸ்ட்லி. அந்த காலத்துலாம் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வருவா, கலெக்ட் பண்ணிடுவா. இப்போ நான் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் காமிக்கிறேன். எக்ஸப்ட் சூரியன் தான் எங்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயம் இருக்கேன். நான் பித்தளையில் இந்த மாதிரி ஒரு பில்லில் இதுதான் நான் சூரியனை ட்ரீட் பண்ணுறேன். ஓம் மித்ரேன மகம், ரபியன மகம், சூர்யான மகம், பானவேன மகம், ககாயன மகம், ஓம் பூஷ்ணாயன மகம், ஹெருணகர்பாயன மரீசாயன மகம், ஆதித்யாயன மகம், அர்காயன மகம், சவித்ரேன மகம், ஓம் பாஸ்கராய மகம், சூரிய நாராயண மகம் அப்படின்னு சொல்லி இதுக்கு அபிஷேகம் பண்ணி சந்தனம் வச்சு நான் அதை பூஜை பண்ணுறது. பஞ்சாயத்து பூஜையில் இது விநாயகருக்கு அடுத்து ஆகிறோம். ஸோ விநாயகர்லேருந்து ரெட்ட ஸ்டார்ட். விநாயகர்ந்து இது நேச்சுரல் ஸ்டோன். அது சூரியன் தான் வல்லத்து, அது கிடைக்கல எனக்கு. இது விநாயகர் சோனாபத்திரம் பேர். பாருங்கள், ஆரஞ்சு கலர் ஸ்டோனு. நார்மலாக பிரமிட் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லுவாள். இதில் பழபழன்னு இருக்குது. இது ஆரஞ்சு கலர் கல். இது ஷோன்னால தங்கம். ஸோ இது சோனாபத்ரம் அப்படின்னு பேர். இது பிள்ளையாராக உருவப்படுறது. அடுத்ததாக ரெண்டாவது சூரியன் பார்த்தாச்சு. இதுக்கு என்ன சொல்லலாம், அபிஷேகம் பண்ணும்போது எப்படி ஹவு டு பிளேஸ் இன் ஆர்டர் அதுவும் பார்க்க போகிறோம். இது ஓம் சுமகாய நமோ, ஏகந்தாய நமோ, கபிலாய நமோ, கஜகரணாய நமோ, லம்போதராய நமோ, ஓம் விகடாய நமோ, விக்னராஜாய விநாயகாய நமோ, ராத்தியக்ஷாய நமோ, கணநாத பாலச்சந்திரம, ஹேரம்பாய நமோ, ஸ்கந்தபூர்வ ஜான்மக, ஒரு சித்தி விநாயக சாமியை நமக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்ச்சனை பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது விஷ்ணு சாலகிராமம். இது காண்டகி நதியில் நேபாளில் கிடைக்கிறது. காண்டகி நதி சாலகிராமன்ற மலையில் எல்லா கல்லுமே உருண்டு ஓடி விஷ்ணு ரூபமாக இருக்குது. இது இப்படி இருக்கும், தக்காளி சைஸ் இருக்கும், உருளைக்கிழங்கு சைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக என்கிட்ட ஒன்று இருக்குது. இது நான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த பாக்ஸில் தான் இருக்கும். செப்பு இந்த பெட்டியில் வச்சுருப்பேன் நான். நல்ல ஹெவி பாக்ஸ் அது. ஸோ இது முடிஞ்சாச்சு. இது அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, கேசவாய நமக, நாராயண மாதவாய நமக, புருஷோத்தமாய நமக, விஷ்ணவே நமக, மதுசூதனாம திருக்கு ஆமராய நமக, சீதராய நமக, ரிஷிகேசாய பத்மநாப தாமோதராய நமக. அடுத்தது ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்கிட்ட பானம் இருக்குது, நர்மத பானம் இங்கே இருக்குது. இருந்தாலும் அது தனியாக வச்சுருக்கேன். பட் இதில் இந்த பாக்ஸில் இந்த பானம் இது இந்த ரிஷிகேஸில் என் மனைவி அந்த காலத்தில் போயிருக்கும்போது குளிச்சுட்டு அந்த ரிஷிகேஸில் அந்த கங்கா நதியில் முக்கி கொண்டு வந்தாங்க. இது கங்கா நதியிலேருந்து ரிஷிகேஸில் கொண்டு வந்தது. இது ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கேன்ட்ட. ஓம் பபாய் தேவாய நமக, ஓம் சர்பாய் தேவாய நமக, ஓம் ஈஷான தேவக, ஓம் பசுபதோ தேவாய நமக, உக்ராய் தேவாய நமக, ருத்ராய தேவக, பீமாய தேவக, ஓம் மகதோ தேவாய நமக. இது சிவனுக்கு உண்டான நாமாவளி. இப்போ அதுக்கு 4 பார்த்தாச்சு நம்ம. இது சோனாபத்ரம்ன்றது சொர்ணமுகி சிலா. இது படித்து இருக்கும். கோல்டு இது லைன் இருக்கும், கோல்டு லைன் இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதில் பவுன் கலரில் டாட்டாக தெரியும். அதில் இது இப்போ சொர்ணமுகி சிலா பெருசு. ஆக்சுவலாக சின்னதாக வச்சுட்ருப்பேன். எனக்கு பெருசு. நான் என்ன செய்வேன்னா, இதுக்கு இதுலேருந்து எடுத்து போட்டுருவேன். அது திதிநித்யா பூஜையில் இருக்கு இல்லையா, ஓம் காமேஸ்வரி, ஓம் பகமாலி மித்திக்கு நாயனம், பேரும் டாயன் மகம், ஓம் வன்னி வாசிரே மகா விஜய் சிவதூத்தி என்பது தொழித்தாய் மக, குலத்திந்திரங்க,
नित्याय नमः नीलपदाय विजयाय सर्वमंगलाय ज्वालामानि चित्राय नमः परमेश्वर ब्राह्मी नमः महेश्वर कौमारी नमः वैष्णवी वारागी नमः इंद्राणी नमः चामुंडाय महालक्ष्मी अष्टमात्र नमः मशीनी नमः कामेश नमः मोदिनी गणाय नमः जैनी नमः सर्वेश कौली नमः महाकामेश्वरी महावज्रेश्वर महाभगवान अदृगस्य नमस्ते कोടി उग्निगणति विदाय नमः श्री ललिता महात्रिपुरे राजराजेश्वरी परापटारिकाय नमः चलुवागा Instead, you shall not bow Babasa Devasa, Bassa Devata, Mishana Devasa, Pasupodo Devasa, Karate Devasa, Bimas, Modo Devasa, Abradinchalla. It depends. Anji Archani shall become Anjan Mushana. Anji Archani, Archana Prati and Mushana. Abhishek monitor Takan, the Palapota Budi Laga. The way it's சொல்லுங்க இப்போ தனித்தனியாக விசார பூஜை பண்ணும்போது அஷ்டோத்திரங்கள்லாம் பண்ணும்போது சூரியனுக்கு என்ன பிடிக்கும் கணபதியில் பார்க்கலாம் கணபதிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் பிள்ளையாருக்கு என்ன தேங்காய் உடைக்கணும் அதெல்லாம் பண்ணணும் சூரியனுக்கு தேங்காய் உடைக்க முடியாது நல்லா பிடிக்குங்க பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கலாம் சூரியனுக்கு முன்பல் எதுவுமே கிடையாது தட்ச யஜ்ஞத்தில் அந்த வீரபத்திரால் பல்லெல்லாம் உடைக்கப்பட்டவன் சூரியன் அதனால் சூரியனுக்கு என்ன செய்யணும்னா வெறும் பொங்கல் கூட முந்திரி உப்பு ஏலக்காய் இதெல்லாம் போடாமல் பண்ணணும் ஹவிஸ் பண்ணலாம் பால்லையே வேக வச்சு பைத்தம்பருப்பு அரிசி வெல்லம் அதில் கொஞ்சம் வாசனை சேர்க்கலாம் நெய் சேர்க்கலாம் அதே மாதிரி காய்கறியில் பூசணிக்காய் தான் சேர்க்குறேன் வாழைப்பழம் பூசணிக்காய் அதெல்லாம் பல்லு இல்லைன்னா கூட சாப்பிடலாம் அதை அதுக்காக அந்த மாதிரி நெய்வேதி சொல்லியிருக்கோம் நமஸ்கார பிரிய சூரியன் சொல்லும்போது இவருக்கு இப்போ பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் பண்ணணும் தனியாக பண்ணும்போது தோப்பு கரணம் எப்படி பண்ணும்போது அது சந்தோஷப்படுறாராம் பிள்ளையார் ஸோ ஒவ்வொரு தேவத்தைக்கும் ஒரு இஷ்டமானது இருக்குது சூரியனுக்கு நமஸ்கார பிரியர் சூரியனுக்கு நமஸ்காரம் தான் பண்ணணும் நைவேத்தியம் அந்த மாதிரி பண்ணி ஆகணும் பிள்ளையாருக்கு சுண்டல் மோதகம் அப்பம் இதெல்லாம் பண்ணணும் பூரி லட்டு ஜிலேபி எல்லாமே உண்டு பிள்ளையாருக்கு ஸோ இது ரெண்டாயிடுத்து விஷ்ணு அலங்கார பெயர் நல்லா அழகாக அபிஷேகங்களாக பண்ணி அலங்காரம் பண்ணோம் நிறைய நல்ல மலர் மாலைகளாக சாத்தி அது மாதிரி பண்ணணும் விஷ்ணுக்கு செகண்ட் ஈஸ்வரன் அபிஷேக பிரியர் ஈஸ்வரனுக்கு பண்ணும்போது பஞ்சாயத்து போது எல்லாம் ஒன்றா பண்ணுறோம் பட் இண்டிவிஜுவலாக பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஸோ இண்டிவிஜுவலாக பண்ணும்போது ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ண இப்போ எல்லாம் அபிஷேகம் பண்ணணும் பால் தேன் மஞ்சப்பொடி சந்தனம் கனிவர்க்கங்கள் எல்லாம் வாசன திரவியங்கள் தயிர் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் ஈஸ்வரனுக்கு அபிஷேக பிரியர் ஸோ ஒவ்வொரு தேவதா மூர்த்தியும் இந்த மாதிரி தே ஆர் மச் ஹாப்பி ஸோ ஒரு தேவதாவை எப்படி குளிர்ச்சி அடைய வைக்கணும்னா அவளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும் அம்பாளுக்கு வரோம் அம்பாளுக்கு வரும்போது அம்பாளுக்கு நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி அப்படின்னு இருக்கு ஒருத்தர் கேட்டுருந்தார் இந்த மாதிரி உங்கள் பஞ்சாயத்து பூஜை காமி எனக்கு 2 செட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்கும் தனியாக பெரிய ஸ்டூலில் மகாமேரு பெரிய பானலிங்கம் அது சின்ன பக்கத்தில் மேரு இந்த பக்கத்தில் விஷ்ணு லக்ஷ்மி இந்த பக்கத்தில் சூரியன் இந்த பக்கத்தில் பிள்ளையார் அப்படி இருக்கும் அதில் ரூபமாக இருக்கும் அதெல்லாம் அது கொண்டு வர முடியாதுங்கன்னு சொல்லி இந்த டப்பாவில் இருக்கிறது மட்டும் கொண்டுறேன் இந்த டப்பா ஐ கேன் டேக் எனிவேர் எல்லாம் இதுக்கு சொல்லுவேன்னா ஒவ்வொரு காலகட்டம் மாறுறது அதாவது அந்த காலத்தில் ஓலைப்பெட்டியில் வச்சுட்டு திருடு போகாது பயப்பட வேண்டாம் தங்கம் கிடையாது வெள்ளி கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லை சரி நம்ம அதில் நேச்சுரலாகவே ஆவாகனம் ஆகியிருக்கா இது பிராணப்பிரதிஷ்டை அதுவுமே தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கல்லை ஏன் எடுத்துக்கணும்னா நர்மத மாடலிங்கத்தில் ஈஸ்வரன் இருக்கார் சோனாபத்திர ஷிலாவில் இவர் இருக்கார் பிள்ளையார் இருக்கார் சொர்ணமிக்கு ஷிலாவில் அம்பாள் இருக்கா வல்லத்தில் கிடையாது இதில் இந்த இட்லி ஆட்டம் இருக்கிறதுல சூரியன் வியாபிச்சிருக்கார் ஸோ அதே மாதிரி அவரைக்காய் சூரியனுக்கு ரொம்ப பிடிச்சது காய்கறி வகைகளில் அவரையை ஏன்னா அவரையை சூரியனுடைய கிரணங்களுடைய சக்தியெல்லாம் எடுத்துக்கும் அவரைக்காய் ஆரோக்கிய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அவரைக்காய் நிறைய சாப்பிட்ணும்
ஸோ அவரைக்காய் வந்து மெயினாக வந்து பொங்கல் போது கூட்டில் வந்து சேர்க்குறோம் நம்ம. ஏன்னா சூரியனுடைய அந்த சக்தி வந்து அவரைக்காயில் நிறையா இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது. ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி ரிஷிகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காளோ அதெல்லாம் நமக்கு வந்து எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ அவள் சொன்னது வழிபடாரம் நம்ம பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. பெரிய பூஜை புனஸ்காரம், நவாவரண பூஜை, இது பண்ணோட சகசர நாமம், அதெல்லாம் டைமே இல்லைன்னா பஞ்சாயத்து பூஜை மேக்ஸிமம் பூஜை 5 நிமிஷம், அபிஷேகம் 5 நிமிஷம், 10-15 நிமிஷத்துக்கு முடிச்சிருக்காங்க. யார் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆஃபீஸ்க்கு. இது வந்து ஒரு ஏன்னா 5 தேவத்தையும் இதில் வந்துடுது. இதில் முருக உபாசனை பண்ணுன்னா சண்மத ஸ்தாபனம் ஒரு பேர் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா சிம்பிளிஃபைடு பூஜா வர்ஷிப்பு. சிம்பிளாக பூஜை பண்ணிட்டு போகணும் ஆஃபீஸ்க்குன்னா இதான், திஸ் இஸ் ஒன்லி வே. நல்லா புரிஞ்சுங்க. பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் ஆசைப்பட்டு சிம்பிளாக பண்ணணும்னா இதுதான் பண்ணலாம். இதில் என்ன கவரேஜ் ஆகிடுது? பிள்ளையார் கவரேஜ் ஆகிடுறா, சூரியன் கவரேஜ் ஆகிடுறா. பிள்ளையாருக்கு வந்து காணாபத்தியம், சூரியன் வந்து சௌரம், வைஷ்ணவம் வந்து விஷ்ணுக்கு வழிபாடு, சைவம் வந்து ஈஸ்வருக்கு வழிபாடு, சாக்தம் வந்து அம்பாள் வழிபாடு. ஸோ காணாபத்தியம், சௌரம், வைணவம், சைவம், சாக்தம், இந்த 5 விஷயம் இந்த பஞ்சாயத்து பூஜையில் 5 மேஜர் திங்ஸ் has been covered. We want to add முருகப்பெருமான்னா that's called சண்மத ஸ்தாபனம். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு போகலாம். ஒரு 1 or 2 minutes எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். ஸோ இதை நினச்சி மனசில் வச்சுன்னு பூஜை பண்ணுங்க. ஈஸி இதெல்லாம். ஸ்ரீவித்யான்னு ஒரு கடலுக்கு வெயிலாக போடுங்க, வடக்கு மாடி வீதியில் சுத்தமான சந்தனம் வைக்கிறா. கொஞ்சம் போட்டு கழிச்சு டக்கு சந்தனம் போட்டு வச்சிடலாம். சந்தனம், கந்தம், அதான் புஷ்பம், பூ, தூபம், தூபம் சாம்பிராணி, எல்லாம் ஊதுவத்தி, தீபம், நெய் தீபம் ஒரு திரி போட்டு இந்த விளக்காட்ட காமிக்கிறாள். அது நைவேத்தியம். ஏன்னா எந்த நைவேத்தியம் வெறும் சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு வச்சாலும் சுத்தானம் ஆகிடுறது. ஸோ கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம் 5 ஆகிடுது. 5 உபச்சாரம் முடிஞ்சிடுது. பஞ்சாயுதன பூஜைக்கு 5 உபச்சாரம் முடிஞ்சிடுது. இதுக்காக ஒரு வியாபாரம் முடிச்சுட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம் ஆஃபீஸ்க்கு. இது வந்து ட்ரை டு ப்ராக்டிஸ் இட்டு. இது பிராமணா சூத்திரம் கிடையாது. பிராமணா வீட்டில் எல்லோரும் கம்பல்சரியாக பண்ண வேண்டியிருக்குது. பட் இதர மனுஷாக்கள் ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். எல்லாருக்கும் ஜாப்ன்றது ஒன்று. காலேஜ் போகிறா, ஜாபுக்கு போகிறா, எல்லாமே ஓடுறா, 2 பேரும் ஏர்ன் பண்ணுறா. இதுதான் திஸ் சிம்பிளிஃபைடு வே ஆஃப் வர்ஷிப். கிரி ட்ரேடிங்லாம் போனால் பஞ்சாயத்து பூஜா மந்திரங்கள் புக்கே வச்சுருக்கான். இப்போ வந்து ஹவு டு பிளேஸ் திங்ஸு. இப்போ வந்து எங்கள் காலத்தில் வந்து எல்லாம் மேற்கு பார்த்து தான் இருக்குது சாமி. ஸோ மேற்கு பார்த்த சாமிக்கு நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் மேற்கு பார்த்த சாமிக்கு. அதாவது நம்மளுடைய இடது பாகத்தில் பிள்ளையார், நம்மளுடைய நான் சாமியை பார்த்து உட்காந்துட்டுருக்கேன், கிழக்கு பார்த்து உட்காந்துட்டுருக்கேன். அம்பாள் மேற்கு பார்த்துருக்கா, சாமி ரூம் வந்து மேற்கு பார்த்துருக்கு, மேற்கு பார்த்து வாசப்படி. என்னுடைய வலக்கை பக்கம் பிள்ளையார், இடக்கை பக்கம் சூரியன், மேலே இடக்கை பக்கம் டாப்பில் இருக்கிறது விஷ்ணு, வலக்கை பக்கம் டாப்பில் இருக்கிறது ஈஸ்வரன், நடுவில் அம்பாள். This is called Panjayana. This is the way you have to organize it. The screenshot ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. சக்தி பஞ்சாயனா, சக்தியை பிரதானம் வச்சு பண்ணுறது. இங்கே ஸ்ரீசக்கரம் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. மகாமேரு ஸ்ரீசக்கரம் சென்டரை வச்சுட்டு மிச்சத்தை அப்படி சைடில் அப்படி 4 இடத்துல வச்சிடலாம். ஸோ எல்லாரையும் பஞ்சாயத்து பூஜை பண்ணுங்க சொல்லி நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இந்த பதிவை நான் நிறைவேற்றிக்கிறேன். ஈஸியான எளிமையான பூஜை. இதை சொல்லி பேச சொல்லி உத்தரவு வந்தது, அதனால் நான் பேசிடுறேன். ஸோ எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு விட்டேன். இது பழைய டப்பா, அந்த காலத்து வாங்கினது நல்லா ஹெவியாக இருக்கும். அது இதில் போட்டிருக்கோம் பிஆர் ராஜான்னு பாருங்கள். இந்த கடையிலேயே பொழிஞ்சின்னு வந்துட்டேன் நான்.
பித்தளை டப்பாவும் இப்போ வைக்கிறான். இப்போ பித்தளை டப்பா பெரிய சைஸ்லாம் வச்சுருக்கேன். இது ஆனந்தா மெட்டர்ஸ்லாம் போனால் ரொம்ப அழகான ஈயம் பூசி நல்ல ஷம்முன்னு இருக்குது. 3 விதமான சைஸ் 4 விதமான சைஸ் வச்சுருக்கான். ஸோ சின்ன சைஸ் வாங்கினா போதும் நமக்கு. ஸோ இந்த பஞ்சாயத்தன பூஜை ட்ரை டு ப்ராக்டிஸ் இட்டு. இல்லைன்னா தனியாக அமேசானில் ஆர்டர் பண்ணால் ஹோலாக போட்ட டப்பா இந்த 4 பக்கம் ஓரத்தை காரை கட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டப்பா பேட்லாக் போட்டு வைக்கிறான். அதுவும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதோட இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.